வெரி குட் மார்னிங் மக்களே. ஃபியூச்சர் இந்தியா ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்கும் நம்ம வந்து கேரளா ட்ரிப்புக்கு வந்து எல்லாருமே வந்து ரெடி ஆகி ஸோ எல்லாருமே ஜேகேஆர் க்ரூஸ்க்கு நம்ம வந்து வந்துட்டோம். ஸோ இப்போ எல்லாருமே ஒன் பை ஒன்னாக போட்டில் ஏற போகிறோம். ஸோ எல்லாரையுமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. அச்சீவ் பண்ண ஈச் அண்ட் எவ்ரி ஒன் பீப்புள் அத்தனை பேருமே வந்திருக்காங்க. ஸோ எம்டி சார் இருக்காங்க, அவங்களோட பிரான்ச் மேனேஜர் எல்லாருமே இருக்காங்க. வாங்க வாங்க வாங்க, வெல்கம் டு ஜேகேஆர் க்ரூஸ். எல்லாருமே வா. கண்டிப்பா நம்ம டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரா ஒன் பை ஒன்னா வர போறாங்க. வெயிட் அண்ட் சி. வாங்க, ஃபர்ஸ்ட் எம்டி சார். கமான் கமான், குயிக் ஃபாஸ்ட். வாங்க 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 வாங்க. வரும்போதே வைபோடி வராங்க பசங்க எல்லாம். ஹாய் ஹாய் ஹாய், வெல்கம் வெல்கம். உஷா, அப்போ ஹாய் நிரஞ்சினி, ஹாய். ஹாய் ஹாய் சொல்லுங்க பேபி. பஸ் அத்தனை பேருமே எல்லாருமே அரேஞ்ச் ஆயிட்டாங்க. மெம்பர்ஸ் அனைவருக்கும் நம்ம இன்னைக்கு நிறைய பேர் கூட்டம் வந்திருக்கோம், ஒரு 40 மெம்பர்ஸ் கிட்ட. ஸோ ஒரு சிலர்ட்ட நம்ம முக்கியமான நபர்கிட்ட இந்த டிராவல் எப்படி இருந்தது, ஸோ இப்போ அவங்க உள்ள வந்திருக்காங்க, அவங்களோட ஃபீட்பேக் ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா நம்மளோட பாலா மாட்ட கேட்க போறோம். உட்காந்து பேசுறீங்க. குட் மார்னிங், குட் மார்னிங். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். என்னோட பேர் பாலா, நான் காஞ்சிபுரத்துலேருந்து வந்துட்டு இருக்கேன். ஃபியூச்சர் இந்தியா ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் மார்னிங், ஹாப்பி மார்னிங். இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ஜாய்மெண்ட், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீட்பேக் வந்து எங்கேயுமே நான் எதிர்பார்த்ததில்லை. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அங்கே வந்து எனக்கு வந்து ப்ரெஷர் தான். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்ன்றது தாண்டி இன்கம், அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட். இந்த ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுறது லைஃப்பில் யாருக்கும் கிடைக்காது, பட் ஆனால் எனக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் அவ்வளோ அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பயுமே கிடைக்காது. பட் ஆனால் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. என்னை மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கணும், நிறைய பேர் என்னை மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் மட்டும்தான். நான் போன இயர் வந்து பார்த்தீங்கன்னா கோவா கூட்டு போனாங்க நம்ம கம்பெனியில். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் ஃப்ளைட்டில். நான்லாம் வந்து ஃப்ளைட்டில் தான் போகணும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் இந்த கம்பெனி மூலியமாக தான் என்னோட ஆசை கனவுகள் எல்லாமே நிறைவேறிச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேமிலி எனக்கு கிடைச்சிருக்காங்க, நல்ல சொந்த பந்தங்கள் கிடைச்சிருக்காங்க. இது மூலமா என்ஜாய்மெண்ட்டு அவ்வளோ அழகாக ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு தருணம்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபியூச்சர் இந்த கம்பெனி ப்ளஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் என்னைய மாதிரி எனக்கு கிடைச்ச மாதிரி எல்லாருக்கும் கிடைக்க நான் மீண்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்.
ரொம்ப தேங்க்யூ. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த என்னோட சிஓ சார், கம்பெனியோட எம்டி சார், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட் சோமு சார், ஜெயலட்சுமி, எனக்கு வந்து அவங்கள ஃபேமிலி கிடைச்சது பெரிய பெரிய வரப்பிரசாதம் கூட நான் சொல்வேன். ஏன்னா நான் நிறைய இடத்துல போயிருக்கேன், ஆனால் இது மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் எங்கேயுமே நான் பார்த்ததே கிடையாது. என் லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இது கிடைச்சதுக்கு ரொம்ப நான் வந்து என்னோட கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த சந்தோஷம் வந்து லைஃப்ல வந்து எனக்கு கிடைச்சது வந்து என்னோட கம்பெனி மட்டும்தான். இந்த நம்ம ஃபியூச்சர் இந்த கம்பெனில மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த எப்படி சொல்றதுன்னா இந்த இந்த வாய்ப்பு, இந்த சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்கணும். சந்தோஷன்றது வந்து பார்த்து செகண்டரி. பட் இருந்தாலும் நம்ம நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கிடையாது, டார்கெட் கிடையாது. நான் மீண்டும் சொல்லியிருக்கிறேன். அதையும் மீறி நம்மளுக்கு நல்ல உறவுகளை கிடைக்கும். ஓகேங்களா? எங்கேயும் கிடைக்காது இந்த உறவுகள், எங்கன்னா நம்ம நிறுவனத்தில் மட்டும்தான் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ. பாய் பாய், டாடா. நைட்டு ஸ்டார்ட் பண்ண டிராவல் பல போராட்டங்களுக்கு மத்தியில் இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று ட்ரெயினில் நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன், சத்தம் போடாத, அமைதியா இது, கத்தாதீங்க, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டா? பட் இன்னைக்கு இந்த இப்போ நமக்கு டைம் என்ன, ஒரு 10 o'clock. கரெக்டா? 10 o'clockல இருந்து ஈவினிங் 4:30 வரைக்கும் நம்ம எல்லாருமே எப்படி இருக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தண்ணியிலே மிதக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி. நீ ஓகே, இத நான் பசங்கள்ட்ட சொன்னேன்னு ஏன் அது வேற மாதிரி ஆயிடும். முதலாளி என்ன சொன்னீங்க? தண்ணிய போட்டு தொடங்கன்னு சொன்னீங்க. ஓகே சார், என்னாச்சு சார் கூட? அப்ப நீங்க பிளான் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, வாழ்க்கையில எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கும். ஆமா தானே சார்? பிசினஸா பேசணும்னா, சார் கெஸ்ட கூப்பிட்டேன் வரல, வந்தவன் சேரல, சேர்ந்தவன் வேலை செய்யல, என் டீம்ல இருக்கிறவன் உறுப்பு. இங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு நாள் இது எல்லாத்தையும் தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு, எல்லா பிரச்சனை, கஷ்டம், நஷ்டம் எல்லாத்தையும் தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு, எல்லா பர்சனல் பிரச்சனை கூட இருக்கலாம். ஒரு சில பேர் ஃபேஸ் பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள் ஞாபகம் வருது. பர்சனல் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, கடன் பிரச்சனை, இது எல்லாத்தையும் தூக்கி இந்த போட் ஹவுஸுக்கு வெளியே வச்சுக்கோங்க. ஓகே? இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன், டோர் ஓபன் பண்றேன், வெளியே வச்சுக்கோங்க. உள்ள போகும்போது தேவைப்பட்டா எடுத்துக்கோங்க, எனக்கு தேவைப்படாது. ஓகே? அப்ப இன்னைக்கு இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 hours நினைக்கிறேன். கரெக்டா? இந்த 8 hours வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் என்ஜாய்மெண்டோட இருங்க. அதுக்காக தான் நம்ம அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியே வந்திருக்கோம். கரெக்டா? ட்ரெயின்ல ஆடினோம்னா ஏன் வேணான்னு சொன்னோம்னா, ஆபீஸ்ல பண்ணும்போது உங்களை யாரும் எதுவும் சொல்லல. ட்ரெயின்ல பண்ணோம்னா இன்னொருத்தனுக்கு நம்ம கை கட்டி என்ன பண்ணணும்? பதில் சொல்லணும். இங்க நமக்கு யாருக்கும் கை கட்டி பதில் சொல்லணுங்கிற கிடையாது. கரெக்டா? இன்னைக்கு இந்த போட் ஹவுஸே செதறணும். ஓகே? அப்ப போட் ஹவுஸ் கரெக்டா? அந்த அளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. யாருமே ஐயோ சார் அவங்க பாக்குறாங்க அந்த மாதிரி எதுவுமே இருக்காதீங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. வந்ததே எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ஜாய் பண்ணது. கரெக்டா பிளான் போட்ட மாதிரி எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடக்குது. அதனால கரெக்டா பிளான் பண்ணிக்கோங்க, ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணுங்க. யாருமே அந்த ஐயோ எதுவும் கூச்சமோ இல்ல பயமோ அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேவா? நல்ல ஃபுல் என்ஜாய்மெண்டோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ரெடியா? ஆர் யூ ரெடி? ரெடியா? ஓகே, ரெடியா? அப்ப எல்லாருமே ஃபுல் வைப்ரேஷனோட இருக்கீங்க. கரெக்டா? சரி, ஃபைனல் ஒன் டைம் சுத்தி இருந்து. ஆர் யூ ரெடி? ஸ்டார்ட். ஃபுல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க, ஃபுல் ஃபன் பண்ணிக்கோங்க. யார் மனசையும் காயப்படுத்த கூடாது. ஓகே? யார் மனசையும் காயப்படுத்தாத அளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன். தேங்க்யூ.